வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4க்கான ஸ்பெஷல் கிளாஸ்ல கூட்டு வட்டியில 3வது கிளாஸ் வந்தாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், இப்போ உதாரணத்துக்கு 1000 ரூபாய் உங்ககிட்ட இருக்கு, அதுக்கு வருஷத்துக்கு 10% போடுறாங்க. அப்ப 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்ற மாதிரி 2 வருஷத்தை பேஸ் பண்ணி தான் சிம்பிளான ஷார்ட்கட்ல பார்க்க போறோம். இதுல இந்த 2 வருஷம் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வாங்களா என்ன இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு. 22/1/2022 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு 2021 ஒரு 2 எக்ஸாம், 2022 ஒரு எக்ஸாம், 2024 ஒரு எக்ஸாம், 8th நியூ புக்லயும் இருக்கு. அதுக்கு அடுத்தது இது 2022 3ஆம் மாசம் நடந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது முக்கியமா 2024 குரூப் 4 எக்ஸாமை இந்த டைப்ல கேட்டிருக்காங்க. சூப்பருங்க. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், 2022 குரூப் 2 8th நியூ புக்ல ஸோ 2 வருஷத்தை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்டான சம் 9 சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ 9 சம்முக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதால தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. ஏன்னா புள்ளி வச்சு இதுல கேட்பாங்க. 2.5% என்ன அப்படின்னு கேட்பாங்க. அரையாண்டுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுவாங்க, ஒரு வருஷத்துல எவ்வளவு கூட்டிய வட்டி வரும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருப்பாங்க. ஸோ 9 சம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதால நீங்க ஃபுல்லா கவனிச்சிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இதை பார்க்க சரிங்களா. சரி, முதல்ல நான் கொஸ்டின் தெளிவா படிச்சுட்டு எப்படி ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டேன், முதல்ல சொல்லிட்டேன். 769வது கணக்கு. அசல் ரூபாய் 1000க்கு 10% ஆண்டு வட்டியில 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குங்க, அதை நீங்க ஒரு பேங்க்ல எடுத்துட்டு போறீங்க. அந்த பேங்க்ல கூட்டு வட்டி போடுறாங்க. 10%ல 2 வருஷத்துக்கு எவ்வளோ கூட்டு வட்டி தருவாங்க, வட்டி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ரைட். இது பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அசல் 1000 ரூபாய் அதை எழுதிக்கங்க. சரிங்களா, அசல் 1000 கூட கொஷின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை டைரக்டா பெருக்கலாம். சரிங்களா, ஸோ 10% கொடுத்துருக்காங்க, அதை நான் டைரக்டா பெருக்கிட்டேன். அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே 2 ஜீரோ இல்லைன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் ஜீரோ இருக்கிறதால 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் பெருக்கலாம். ஸோ இப்போ ஒன்றா கூட நான் 100 பெருக்குனா 100 அப்படின்னு வரும். இது வருஷம். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ வருஷம் எவ்வளோ வந்துச்சு, 100 ரூபாவா? அந்த 100 ரூபாவை நீங்கள் கீழே சைடில் நாங்கள் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா, நல்லா கவனிச்சிங்க, சைடில் எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2வது வருஷம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல 2 ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. இப்போ வருஷம் 100 ரூபாய் வந்துச்சு இல்லையா, அதான் கூட கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை டைரக்டா பெருக்குங்க. அப்படி பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், 2 ஜீரோ இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 1 கூட 10 பெருக்குனா 10 அப்படின்னு வரும். இது 2வது வருஷம் முடிஞ்சிடுச்சா? ஓகே. வருஷம் எனக்கு வட்டி 100 ரூபாய் வந்துச்சு, அதை இங்கே எழுதிக்கிட்டேன். 2வது வருஷம் 10 ரூபாய் வந்துச்சு, அதை இங்கே எழுதிக்கிட்டேன். சரிங்களா, நல்லா கவனிங்க, ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிடுச்சா? வருஷம் 100 ரூபாய் வந்துச்சு, அது சைடில் எழுதி வச்சுக்கிட்டேன். 2வது வருஷம் 1 ரூபாய், இது 10 ரூபாய் வந்துச்சு, அதையும் நான் சைடில் எழுதி வச்சுக்கிட்டேன். இப்போ வருஷம் வந்த 100 கூட 2 பெருக்கிங்க. 2வது வருஷம் 10 ரூபான்னு வந்துச்சு இல்லை, அதோட 1 பெருக்கி கூட்டினா ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? ஸோ வருஷம் 100 ரூபாய் வந்துச்சு, அதான் கூட நான் 2 பெருக்குனா 200 ரூபாய் அப்படின்னு வரும். 2வது வருஷம் 10 ரூபாய் வந்துச்சு, அதான் கூட 1 பெருக்குனா 10 ரூபான்னு வரும், கூட்டினா 210. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள். சரிங்களா, புரியுதுங்களா? சைடில் எழுதி வச்சுட்டாவே அழகாக வந்துடும். ஆப்ஷன் பி தான் சரியானது. எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை, ரொம்ப ஈஸியாக போட்டாச்சு. புரியுதுங்களா?
கொஞ்சம் புரியல சார், ஏன்னா வாட்டி இப்போ இந்த ஷார்ட்கட் பார்க்குறீங்க. ஸோ நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறேனோ அதை அப்படியே குறிப்பு எழுதிச்சிங்க, மறக்காது, எளிமையாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஊறப்பட்ட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 8th நியூ புக்லேயும் இருக்குது. அசல் ரூபாய் 4000, ஆண்டு வட்டி வீதம் R=5%, N=2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கூட்டு வட்டி எவ்வளோ, இதான் கேள்வி. சரிங்களா? ஸோ இது பாருங்க, எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்களா. முதல்ல நமக்கு எத்தனை வருஷம் பாருங்க, 2 வருஷம். அது முக்கியமாங்க. அதாவது 2 வருஷம்னு சொல்றத விட மனசுல ஞாபகம் வச்சுங்க, 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இந்த முறை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஈஸியாக இருக்கும். இதை நான் போன கிளாஸில் கூட சொல்லியிருந்தேன். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் கூட 2 முறையா 3 முறையா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் 2 ஆண்டுன்றத 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ அசல் எவ்வளோ, 4000 ரூபாய். அதை முதல்ல எழுதிக்கங்க, 4000. ஓகேவா? இதா கூட பர்சன்டேஜை பெருகலாம், பர்சன்டேஜ் 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அசலாக கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம். பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணோம், 0 இல்லைனா புள்ளி வைக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கத்தால கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 4 5 எவ்வளோ, 4 5 20, 20 கூட இந்த 0 போட்டால் 200 அப்படின்னு வரும். இது வருஷம் மனசுல வச்சுக்கணும். ஸோ வருஷம் 200 ரூபாவா, இந்த இடத்துல சைடில் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? 200 ரூபா வருஷம் வந்திருக்கு, அதை நான் சைடில் எழுதி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இப்போ 2வது வருஷம் போகணும். ஓகேவா? வருஷம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2வது வருஷம் நான் போனோம்னா 200 ரூபாய் வருஷம் வந்துச்சு இல்லையா, அதான் கூட கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்குங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன், அசலாவோட பர்சன்டேஜ் பெருக்குனா 2 0 கேன்சல் பண்ணும். அப்போ இந்த 200 கூட நான் அந்த பர்சன்டேஜை பெருக்க போறேன், அதனால 2 0 கேன்சல் பண்ணிட்டு இப்போ பெருங்க, 1 5 5 10 அப்படின்னு வரும். ஸோ இந்த 10ன்றது 2வது வருஷம். ஓகேவா? 2 வருஷம் கண்டுபிடிச்சாச்சா, அப்போ அந்த 10 இங்கே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, வருஷம் வந்த இந்த 200 கூட 2 பெருக்குங்க, 2வது வருஷம் வந்த 10 கூட 1 பெருக்கி கூட்டின ஆன்சர். ஸோ 200 2 பெருக்குனா 400, 1 10 பெருக்குனா 10 தான் வரும். அப்போ 410ங்க, முடிஞ்சிருச்சு கூட்டினா, அவ்வளோதான், சரியா போச்சு. புரியுதா? வருஷத்தா கூட வந்த அமௌண்ட்டா கூட 200 பெருக்கணும், சாரி 2 பெருக்கணும். ஓகேவா? 200 கூட 2 பெருகிட்டேன். 2வது வருஷம் வந்த 10 கூட 1 பெருகிட்டேன், பெருகிட்டு கூட்டிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? நான் சொன்ன ஸ்டெப் புரியுதா? எழுதி வச்சுக்கிட்டீங்களா? முடிஞ்சிருச்சுங்க. 410 ரூபாய் கட்டன்னு போடலாம், ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த ஸ்பாட்லேயே கூட இது 2ஆல் பெருக்கணும், இது 1ஆல் பெருக்கிட்டு இங்கேயே கூட்டுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் இங்கே அடித்து வச்சதால உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அதனால தான் நான் தனியாக எழுதி சொன்னேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். 200 2 பெருக்குனா இங்கே 400ன்னு எழுதிக்க போகிறீங்க, 1 10 பெருக்குனா அதுதான் வரும். அப்போ 410 ஆன்சர், டக்குன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? ரைட்டா? ரைட்டுப்பா. ஸோ இன்னும் போது உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி கிடச்சிடும். வாங்க அதையும் முடிச்சிருவோம். சரிங்களா? புது ஷார்ட்கட்டுன்றதால நான் ஹோம்ஒர்க் இன்னும் கொடுக்காம 3வது சமயம் வந்துட்டேன். அசல் ரூபாய் 12600, ஆண்டு வட்டி வீதம் R=10%, N=2 ஆண்டுகள், ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு 4/3/2022 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அசல் தெரிஞ்சுக்கிட்டோம், பர்சன்டேஜ் தெரிஞ்சாச்சு, ஆண்டும் தெரிஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் 12600 எழுதிக்கிறேன் அசல். இதா கூட டைரக்டா பர்சன்டேஜை பெருக்கலாம். முக்கியமாக இது 2 வருஷமா 3 வருஷமான்னு பார்த்துங்க, 2 வருஷம். ஓகேவா? டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 1 கூட 1260 நான் பெருக்குனா அதான் வரும். இப்போ வருஷம் எனக்கு 1260ன்னு வருது, நான் தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதாக கூட 2 பெருக்கணும்ல, அதுக்காக. இது வருஷம். இப்போ நான் 2வது வருஷத்துக்கு போகணும். இப்போ இந்த 1260 கூட கொஷினில் கொடுக்குற 10% பெருக்கணும். ஸோ அப்படி பெருக்கணும்னா 2 0 கேன்சல் பண்ண இருக்குது, பண்ணிட்டேன். அப்போது 126 1 பெருக்குனா வெறும் 126 தான் வரும். இது 2வது வருஷம். ஓகேவா? இந்த 126 நான் இந்த இடத்துல 126 இங்கே எழுதிக்கிறேன், 126. சரிங்களா? ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போது வருஷம் 1260ன்னு வருது, 2வது வருஷம் 126ன்னு வருது. ஸோ வருஷத்தா கூட 2 பெருகணும். உங்களுக்கு 2 பெருக தெரியலனா டக்குன்னு இந்த அப்படியே அதே நம்பரை கூட்டிங்க, ஈஸி.
டக்குன்னு எல்லாத்தையும் கூட்டிடலாம். சரிங்களா? அதனால் நான் இப்படி எழுதிக்கிட்டேன். உங்கள் விருப்பம் தான், எப்படி வேணாலும் பண்ணுங்கள். ஒன்று 2ஆல் பெருக்கிட்டு 126 கூட்டுங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக சொல்லிடுறேன், இங்கே கூட சொல்கிறேன் பாருங்க. ஸோ மொதல் வருஷம் வந்த நம்பராக கூட 2 பெருகணும், 2ஆவது வருஷம் வந்த நம்பராக கூட 1 பெருகணும். சரிங்களா? ஸோ பெருக்கி கூட்டின ஆன்சர் இப்போ 1 கூட 126 பெருகணும், அதுதான் வரும், மேட்ரு இல்லை. 2 கூட 1260 நான் பெருக்குனா உங்களுக்கு டக்குன்னு பெருகு தெரிஞ்சால் பெருகுங்க, இல்லைன்னா அதே நம்பரை கூட்டிங்க, முடிஞ்சிருச்சு. பாருங்க, டக்குன்னு 3 நம்பர் அப்படி போட்டுன்னா 6 6 6 12 12 ஒரு 2ம் 14க்கு 4 மீதி 1ன்னு வருமா, அப்புறம் 2 4 6ன்னு வரும், அப்புறம் இங்கே ஒரு 2ன்னு வரும். ஸோ 2646ன்னு வருது. நம்ம போய் செக் பண்ண தான் தெரியும் கரெக்டாக கூட்டி இருக்குமான்னு, இல்லைன்னா தப்பாக இருக்கும். இப்போ பாருங்க 2646 பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்க. சுத்தமாக கணக்கே தெரியலனாலும் பரவாயில்ல, கூட்டல் கழித்தல் வச்சுக்கிட்டே அழகாக போட்டாச்சு. சரிங்களா? டைம் அதிகமாகிற மாதிரி தோணும், ஆனால் ரொம்ப ஈஸி, மனசுலேயே போகலாம். இது ஒரு பெரிய கணக்கெலாம் கிடையாது, இவ்வளோதான் ஸ்டெப்ஸு. சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர். வாங்க வாங்க அடுத்த கணக்கு போகலாம். அடுத்தது ஆச்சரியத்தின் உச்சகட்டம் என்னன்னா 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எம்புட்டு கேட்டிருக்காங்க வாங்க. ஒருவர் ரூபாய் 12,005% கூட்டு வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு நிதி திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு நிதி முதிர்வு தொகை அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ரைட். இந்த இடத்துல தெளிவாக கூட்டு வட்டினே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்னன்னா அவங்க கேட்கறது மொத்த அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த அமௌண்ட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 12,000 ரூபாய் உங்ககிட்ட இருக்குதுங்க, இதை 5% கூட்டு வட்டியில் 2 வருஷத்துக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போய் போடுறீங்க பேங்க்கில். அவங்க 2 வருஷம் பொறுத்து வட்டியும் அசலும் சேர்த்து எவ்வளோ கொடுப்பாங்க, இதான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட். வாங்கோ போடலாம். ஃபஸ்ட்டு அசல் 12,000 ரூபாய். ஓகேவா? இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் பேங்க்கில் போட போகிறேன். அங்கே 5% தராங்க, 2 வருஷம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போது அசலாக கூட தாராளமாக பர்சன்டேஜை பெருகலாம். அப்படி பெருகுன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த 5 கூட 120 பெருகணும். இது ஈஸி, டக்குன்னு பெருகிடலாம். 12 கூட 5 பெருகுனா 5 50, 2 5 10 60ன்னு வந்துடும். சரிங்களா? 12 பெருகுனா 60, இந்த ஒரு 0 சேர்த்துட்டு 600ன்னு வரும். இது மொதல் வருஷம். ஓகேவா? ரைட். அப்போ மொதல் வருஷம் எனக்கு 600 ரூபாய் கிடைக்குது, இங்கே நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் இங்கே ஒரு 600 அப்படியே சேர்த்துங்க. ஏன்னா மொதல் வருஷம் வந்த அமௌண்ட்டை கூட 2 பெருகணும். 2 நீங்கள் அப்புறமா பெருக்கத்தை நீங்கள் எழுதும் போது மறுபடியும் இன்னும் ஒரு 600 சேர்த்து எழுதிக்கிச்சிங்க. நம்ம ஏன்னா எல்லாத்தையும் கூட்ட போகிறோம்ல, அதுக்காக சொல்கிறேன். புரியுதா? இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட 2 பெருக்கிங்க, பிரச்சனை இல்லை. பட் எழுதும் போதே இன்னொரு 600 போட்டால் கூட்டுற வேலை டக்குன்னு கூட்டிடலாம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நான் 2வது வருஷம் போனோம். 2வது வருஷம் போனோம்னா இந்த 600 கூட கொஸ்டினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருகணும். அப்படி பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணோம், இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். 6 5 30ன்னு வருங்க. ஸோ 2வது வருஷம் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 30 ரூபான்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 30 ரூபாய் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ என்ன ஸ்டெப்புன்னா, மொதல் வருஷம் 600 ரூபாய் வந்துச்சு, அதோட 2 பெருகணும். 2வது வருஷம் 30 ரூபா வந்துச்சு, அதோட 1 பெருக்கி கூட்டணும். அவ்வளோதான். ஸோ நான் இந்த 600 கூட 2 பெருக்கிறதுக்கு பதிலாக 2 600ன்னு எழுதிக்கிட்டேன். அப்போது அப்படியே கூட்டிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. 0, அதுக்கப்புறம் 3 6 12 1230 ரூபா அப்படின்னு வரும். இப்போ 1230 ரூபா வட்டிங்க, 1230 ரூபா வட்டி. இப்போ கொஸ்டினில் வட்டி கேட்கல, அசலும் வட்டியும் சேர்த்து கேட்டிருக்காங்க. பட் அசல் எவ்வளோ? 12,000 ரூபாய். இங்கே எழுதிக்கலாமா 12,000? இது பாருங்கள், இங்கே எழுதிக்கிறேன். 0 0 0 3 0 தானே 12,000க்கு. ஆமாம்பா. அதுக்கப்புறம் இங்கே 2, இங்கே 1. சரிங்களா? இப்போ கூட்டுங்க. 0 3 2 3 1 13,230 ரூபாங்க. முடிஞ்சிருச்சு. 13,230 ரூபா இருக்குதா அப்படின்னு பார்த்தா அடடே பர்ஃபெக்டாக வந்துருக்கா. பார்த்தீங்களா? 2024 குரூப் 4 கொஸ்டின் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ரொம்ப சின்ன ஸ்டெப்பு தான். சரிங்களா? தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, புரிய வச்சுட்டேன்னு நான் எப்படி நம்புறது? உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்தா தெரிஞ்சுக்கலாம். 2022 குரூப் 2 எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். 773வது கேள்வி. ரூபாய் 5,000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும்
கூட்டு வட்டியானது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ பாருங்க, தெளிவாக கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுன்னு இருக்குது, 12% 5000 சொல்லிட்டாங்க. ஸோ வட்டியை தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டெப்பை போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ 1072, பி 1172, சி 1272, டி 1372 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போட்டிங்களா? சூப்பருங்க, அவ்வளோதான். இதை போய் கூட்டு வட்டி கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வாங்க அடுத்தது பார்ப்போம். 774வது கேள்வி. இது 8th நியூ புக்கில் இருக்குது. 6/2/2024 டிஎன்பிசிலையும் கேட்டாங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா புள்ளி வச்சுருக்காங்க. வாங்க பார்த்துருவோம். 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். உங்ககிட்ட ஒரு 3500 ரூபாய் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேங்க்கில் போடுறீங்க 2 வருஷத்துக்கு. அவங்க வருஷத்துக்கு 2.5% தான் கொடுக்குறாங்க. ரொம்ப கம்மி, 2.5% தான் கொடுக்குறாங்க, 2.5ன்னு. அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வட்டி வரும் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? ரைட்டு. புள்ளி வச்சு நம்புறன்றதால் கன்ஃபியூஷன் தேவையில்லை, வழக்கமாக போடுற மாதிரியே போட்டுடலாம். முதல்ல அசல் 3200 எழுதிக்கிறேன். சரிங்களா? இதாக கூட பர்சன்டேஜ் அப்படியே எழுதிக்கங்க. அசலாக கூட பர்சன்டேஜ் தாராளமாக பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ 2.5ன்னு இருக்குது. இந்த புள்ளி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்தானம் அங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்கா, 5க்கு பக்கத்தில் ஒரு புள்ளி இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இந்த புள்ளி நான் நீக்கிட்டு 25 மாற்றிடுறேன். சரிங்களா? இப்போ நான் 25 மாற்றிட்டு டைரெக்டாக பெருக்கிறேன். பெருக்கிட்டு வரக்கூடிய விடையில் ஒரு 0 இருந்தால் கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு இல்லையா, ஒரு 0 இருந்தால் கேன்சல் பண்ணிட்டு ஆன்சரை போட்டுறேன். இல்லை 0வே இல்லை அப்படின்னா ஒரு ஸ்தானம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, புரியுதா? ஓகே. இப்போ பாருங்கள், 25 கூட 32 பெருகணும். அடடா, எனக்கு 25 கூட 32 பெருக தெரியாதே அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான வழியாக அதுக்கு இருக்குங்க. என்னன்னா, இப்போ 25 நான் எப்படி தெரியுமா பிரிப்பேன்? 10 10 5 அப்படின்னு பிரிச்சுப்பேன் மனசுலையே. அப்படி பிரித்தா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்பரை நீங்கள் இப்படி பிரிச்சுடுங்க, டக்குன்னு போடலாம். இப்போ 32 நான் முதல்ல 10 கூட பெருக்கணும். என்ன பண்ணுவேன்? 32 நான் 10ஆல் பெருக்கணும் 320 வரும். மறுபடியும் இங்கே பாருங்கள், முதல் 10 நான் பெருக்கிட்டேன். இப்போ 2வது 10 பெருக்க போகிறேன். 2வது 10 பெருக்குனா அதே 32 10ஆல் பெருக்குனா 320 தான் வரும். ஸோ 2 முறை போட்டுக்கிட்டா நெக்ஸ்ட்டு இப்போ நான் 5ஆல் பெருக்கணும் கடைசியாக. ஏன்னா 10 10 5 25ன்றத நான் இப்படி பிரிச்சிருக்கேன். முதல்ல 10ஆல் பெருக்குனா 10ஆல் பெருக்குனா 32 10ஆல் பெருக்குனா ஒரு 0 செத்தா முடிஞ்சிருச்சு 320. இன்னொரு 10 பெருக்கணும், அதே 320 வரும். எழுதிக்கிட்டேன். ஃபைனலாக 5ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 320ன்னு இருக்குது இல்லை, 10ஆல் பெருக்குனா அதில் பாதி எடுத்துக்கங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ 320ல் பாதி எவ்வளோ வரும்னா 160. அப்படியே மனசில் கூட்டுங்க, முடிஞ்சிச்சு பாருங்கள். 0 6 2 2 4 10 வரும். இங்கே ஒன்று போட்டுங்க. நெக்ஸ்ட்டு 3 3 6 7 8 வருங்க. ஸோ 800 ரூபா. அவ்வளோ டக்குன்னு பெருகிட்டு பார்த்தீங்களா? 32 கூட 25 பெருக்குனா 800ன்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 800 எழுதிக்கிட்டேன். இப்போது இங்கே பாருங்கள், 2.5 தான் இருந்துச்சு. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொன்னேன். அதுக்கு நான் சொல்லிட்டேன், கடைசியாக ஒரு 0 இருந்தால் அந்த 0வை கேன்சல் பண்ணி விட்டுருங்க 2.5ன்னு கொடுத்ததால அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ அந்த 0வை கேன்சல் பண்ணிட்டா 80 ரூபான்னு வரும். புரியுதுங்களா? இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்க. ஸோ 0 இருக்கிறதால அந்த 0 நீக்கிட்டேன், 80 ரூபா. சரியா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? அப்போ 32 கூட 2.5 பேருக்குன்னா 80 ரூபா. இதான் மொதல் வருஷம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ நான் மொதல் வருஷம் எனக்கு 800 ரூபாய் 80 ரூபான்னு கிடச்சிருக்கு, அதை எழுதிக்கிட்டேன். எப்படியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், 2 வருஷம்னா நம்ம என்ன பண்ணோம், அதே 80 இன்னொரு 80ஆல், அதாவது 80 2ஆல் பெருக வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக புரியுதா? குழப்பி வேணாம். இப்போ நமக்கு மொதல் வருஷம் 80 ரூபா அப்படின்னு கிடச்சிருக்கு. கரெக்டாக? ஸோ இதோட 2 பெருக வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் 2 80ன்னு எழுதி வச்சுக்கிட்டாங்க. டக்குன்னு கூட்டிக்கலாம். இப்போ நான் 2வது வருஷம் போனோம். 2வது வருஷம் போனால் அந்த 80 கூட கொஷினில் கொடுக்குற 8.5 பெருகணும். சரியா? ரைட். இப்போ எனக்கு அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுனாவே 2 0 கேன்சல் பண்ணும். ஆனால் என்கிட்ட ஒரு 0 தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, ஒரு 0 கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ 8 கூட 2.5 பெருகலாம்.
பெருக்கி வரக்கூடிய விடையில் ஒரு ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணிங்க. ஏன்னா எனக்கு தேவை 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். ஓகேவா, புரியுதா தேரி? ரைட்டு. இப்போது ஒரு ஜீரோ கடன் இருக்குது, அதை மனசில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தா 2.5ன்னு கொடுத்துட்டாங்க. என்னங்க இது? சரி, இந்த புள்ளி நீக்குவோம். ஒரு புள்ளி நீக்கணுமா? இப்போ 25ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ வரக்கூடிய விடையில் ஆல்ரெடி ஒரு ஜீரோ கடன் இருக்குது. இன்னொரு 2 ஜீரோ இருந்தால் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு ஆன்சரை போட்டுக்கலாம். சப்போஸ் 2 ஜீரோமே இல்லைன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, புரியுதா? பாருங்க, இப்போ 8 கூட 25 பெருக்க போகிறேன். 8 கூட 25 பெருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா 25 4 முறை போட்டால் 100, 8 முறை போட்டால் 200. ஸோ 200 அப்படின்னு வரும். 8ஆல் 200 பெருக்குனா புரியுது. சாரி, 8 கூட 25 பெருக்குனா சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா 4 முறை போட்டால் 100ங்க, அப்படியே டபுள் ஆகுது. 8 முறை போட்டால் 200. சரிங்களா? இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு ஜீரோ கடன் கொடுக்கணுமா, அதை நீக்கிட்டேன். இன்னொன்று ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுமா, அதுக்கு ஒரு ஜீரோ இருந்தால் அதை கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னேன், அதையும் பண்ணிட்டேன். இப்போ 2 ரூபான்னு வரும், அவ்வளோதாங்க. கணக்கு புரியுதா? மனக்கணக்கு மாதிரி போட்டுங்கிறா, புரியுதா இல்லையான்றது தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போ நமக்கு 2வது வருஷம் 2 ரூபா அப்படின்னு கிடைக்குது. இந்த 2 இங்கே எழுதிக்கிறேன், அவ்வளோதாங்க. கூட்டின ஆன்சர் 2 8 8 16 162 ரூபா. சரியா போச்சு. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். பட் புள்ளி வச்சதெல்லாம் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். மேபி புரியலாம், கொஞ்சம் நவுந்து வந்துடுங்க. இன்னொரு முறை இந்த வீடியோ பாருங்கள், தெளிவாக புரியும். சரிங்களா? ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஓகே, நெக்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 775வது கேள்வி என்னன்னா, ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 5% கூட்டு வட்டியில் 22,050 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இது என்னன்னா 22,050ன்றது அசலும் வட்டியும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்ட். இப்போது ஒரே வழி ஆப்ஷன் வச்சு போகிறது தான். நான் ஆப்ஷனை எடுக்கிறது போன வீடியோக்கள்லே சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு அதிக ஜீரோக்கள் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதிலே பாருங்கள், 18,500, 19,000, 19,500, 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று 19,000 எடுத்துக்கோங்க, நிறைய ஜீரோ இருக்குது. இல்லைன்னா 20,000 எடுத்துங்க, அதில் இன்னும் அதிக ஜீரோ இருக்குது. இருக்கிறதுலையே நிறைய ஜீரோ இருக்கிறது 20,000 தான். அப்போ அதை முதல்ல எடுங்க. அதை எடுத்தாவே உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். சரிங்களா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன், 20,000 எடுத்துக்கிறேன் ஜஸ்ட்டு. ஏன்னா இது நிறைய ஜீரோ இருக்கிறதால டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். அப்படி வரலன்னா 19,000 எடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த 20,000 19,000 உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு 20,000 போடுறேன், எனக்கு வரலை. நெக்ஸ்ட்டு 19,000 எடுக்கிறேன். ஸோ 19,000 எடுக்கும் போது மேபி எனக்கு இந்த கூட்டுறல 22,050ன்னு, இதை விட நம்ம 19,000 பயன்படுத்தும் போது 22,050 விட கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 19,000 விட பெரிய நம்பர் 19,500ன்னு சொல்லிடலாம். அப்படி இல்லை 19,000 வைக்கிறேன், 22,050 விட அதிகமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை விட கம்மியான நம்பர் தான். அப்படி அதை விட கம்மின்னா 18,500, அவ்வளோதான். புரியுதா? ஸோ 2 ஆப்ஷனை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் போது தப்பாகவே வந்தால் கூட ஆன்சர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல வரேன். நான் ஒன்றும் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணல, ஜஸ்ட்டு ஆப்ஷன் செலெக்ஷனை பற்றி சொல்கிறேன். அப்போ முதல்ல நான் 20,000 எடுத்திருக்கேன். இதாக கூட பர்சன்டேஜ் எவ்வளோ 5% கொடுத்துருக்காங்க, அதை பிரிக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 200 கூட 5 பெருக்கிறேன். 1 5 5 2 10 100மா, அந்த 2 ஜீரோ போட்டால் 1000 ரூபான்னு வருங்க. ஸோ வருஷம் 1000 ரூபான்னு வருது. நான் இந்த இடத்துல தனியாக எழுதிக்கிறேங்க 1000 ரூபான்னு. ஓகேவா? இப்போ எப்படி இருந்தாலும் அந்த 1000 விட 2ஆல் பெருக்க வேண்டியதாக இருக்கும். நான் இன்னொரு 1000 மனசில் வச்சுக்கிட்டேன். கரெக்டா? ரைட்டு. இப்போது இதாக கூட இந்த 2ஆவது வருஷம் நான் போனோம், 1000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதாக கூட நான் 5 பெருக்க போகிறேன். கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கிறேன். அப்படி பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 1 5 5 50ன்னு வருமா, அதாவது 10ஓட 5 பெருக்குன்னா 50ன்னு வரும். இது 2ஆவது வருஷம். ஸோ இந்த 50 நான் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ கூட்டினா 0 5 0 2 கரெக்டாக 2,050 ரூபா அப்படின்னு வரும். ஆமாவா? 20,000க்கு 2 வருஷத்துக்கு 5% போட்டால் 2,050 ரூபான்னு வருது. இப்போ அப்படியே வாங்க. இப்போது அசல் 20,000 எடுத்துக்கிட்டேன்,
அதான் கூட 2050 கூட்டினா 22,050 வருமா? 20,000 கூட 2050 கூட்டினா 22,050 வருமா? ஸோ இவங்க சொன்னது கரெக்டாக இருக்கா? அப்படிதான் ஆன்சர். புரியுதா? வட்டி 2050 வந்துச்சு, அசல் 20,000 எடுத்துருங்க, கூட்டினா 22,050 வருது. ஸோ அப்படிதான் ஆன்சர். மேபி வரலாம் தான் நம்ம அடுத்த ஆப்ஷன் எடுக்கணும், பட் வந்துருச்சு, ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வச்சு எடுக்கும் போதும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க, பர்ஃபெக்டாக வரும். சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்முங்க. சரிங்களா? இருங்க, இது ஹைஸ்ட் கிட்ட போனால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து 776வது கேள்வி. அசல் ரூபாய் 4,000, ஆண்டு வட்டி வீதம் 5%. n = 1 ஆண்டு. என்னப்பா அது 1 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க? ரைட்டு. என அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டி காண்க. 6/1/2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இருங்க, இதை அழிச்சு விட்டு வரேன். இப்போ என்ன கேள்வின்னா ரொம்ப ஈஸி, நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு 1 வருஷம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2 வருஷம் பார்த்தோம், ஆனால் இங்கே 1 வருஷம் சொல்லிட்டாங்க. அதுக்கு மாற்றா கீழே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரையாண்டுன்னா இப்போ ஒரு வருடம்ன்றது 12 மாசங்க, அரையாண்டுனா 6 மாசங்க. 6 மாசத்துல இது நீங்களே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 4,000 ரூபாய் இருக்குது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பேங்க்கில் போடுறீங்க. பேங்க்கில் போடும்போது எனக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் 3 மாதத்துக்கு ஒரு முறை போடுங்கன்னுவாங்க. சிலர் மாதம் வட்டி போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன், செலவுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போது அரையாண்டுன்னு சொன்னாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் 4,000 ரூபாய் வந்து ஒரு பேங்க்கில் போடுறேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போய் அந்த 4,000 ரூபாயும் எடுத்துக்க போகிறேன், வட்டியும் எடுத்துக்க போகிறேன். ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா இன்னைக்கு நீங்கள் போடுறீங்கன்னா 6 மாதத்துல ஒரு வட்டி போட்டுருவாங்க, அடுத்த 6 மாதத்துல இன்னொரு வட்டி போட்டுருவாங்க. 2 முறை வட்டி போட்டுறதுக்கு அப்புறம் நீங்கள் போய் எடுத்துப்பீங்க. கரெக்டாக ஒரு வருஷத்தில் 2 முறை வட்டி போடுவாங்க. கரெக்டா? ரைட். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், 2 ஆண்டுகள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்காதீங்க, 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ இங்கே கூட ஒரு வருஷத்தில் நான் எடுத்துக்க போகிறேன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்கன்னா ஒரு வருஷத்துலேயே 2 முறை வட்டி போடுவாங்க. ஸோ அந்த 2 முறை வந்துருச்சா, அப்போ இந்த ஷார்ட்கட் போட்டுக்கலாம், அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா? இப்போ தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். இன்னும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. அரையாண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா பர்சன்டேஜ் எவ்வளவோ அதில் பாதி ஆக்கணும். ஓகேவா? அப்போது பர்சன்டேஜ் 5ன்னு சொல்லிட்டாங்க, அதில் பாதி 2.5%, மறுபடியும் 2.5. வாங்க. ஸோ இப்போ முதல் என்ன பண்ணுறேன், அசல் 4,000 எழுதிக்கிறேன், கேர்ஃபுல்லாக போடுங்க. அரையாண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பாதியாக மாற்றிடணும். சரிங்களா? அப்போ 2.5ன்னு போட்டுட்டேன். ஓகேவா? சூப்பர். வாங்க தெளிவாக சொல்கிறேன் பாருங்க, ஈஸி. இப்போது அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி இருக்கு, இந்த புள்ளியை நீங்கள் நீக்கணும்னா இந்த பக்கம் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா நீங்கிடும். இது ஒரு ஷார்ட்கட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜீரோ இல்லைன்னா தான் நம்ம அப்படியே வச்சுட்டு வரணும். இந்த இடத்துல ஜீரோ இருந்தால் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா இந்த புள்ளி நீங்கிடும். ஓகேவா? நல்லா குறிப்பிடுச்சுங்க. சரியா? புரியுதா? ஆல்ரெடி அசலா கூட பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணால் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே 40ன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோ நான் கேன்சல் பண்ணால் இந்த புள்ளி வந்து நீங்கிட்டு 25ஆக மாறிடும். ஓகேவா? சூப்பர்பா, புது விஷயம். அப்போ 4 கூட நான் 25 பெருக்குனா 100ன்னு வரும். சரிங்களா? அப்போ 100 ரூபான்றது மொதல் வருஷம். ஓகே, இது மொதல் வருஷம் இல்லை, முதல் 6 மாதம். ஏன்னா 6 ஆண்டுக்கு ஒரு 6 அரையாண்டுக்கு ஒரு முறை இல்லையா? ஸோ 6 மாதம். சரிங்களா? ஸோ 100 ரூபான்றது மொதல் 6 மாதம். அடுத்த 6 மாதத்துக்கு நான், அதாவது வாட்டி வரத்தா கூட 2ஆல் பெருகணும் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் பெருகாமல் அப்படியே 100ன்னு எழுதி வச்சுக்கிட்டேன்.
சரிங்களா? அடுத்தது இப்போ நான் 2வது 6 மாதத்துக்கு போனோம். அப்போ கொஷினில் 5% கொடுத்துருக்காங்க. அரையாண்டுன்னு சொன்னதால 2.5% மாற்றிட்டேன் பாதியாக. சரிங்களா? இன்னும் 6% கொடுத்தா பாதி 3 போட்டு போயிடலாம். பட் புள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இப்போ அசலாவோட பர்சன்டேஜ் பிறகுனா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இங்கே 1 தான் இருக்குது. 1 கூட 2.5 பிறகுனா அதே 2.5 தான் வரும். 1 எதை பிறகுனாலும் அது தானே வரும். ஸோ 2.5ன்னு வந்துடும். அந்த 2.5 இங்கே கூட்டிங்க. 2.5 கூட்டுங்க. 5.202 202 ரூபா 50 பைசா சொல்லலாமா? இப்படி வந்தால் இது 50 பைசா தான் மீன். சரிங்களா? 2.5ன்னு வந்துட்டாவே ரூபாவா சொல்லணும்னா 202 ரூபா 50 பைசா. சரிங்களா? பாருங்க, இருக்குதா பாருங்க. இதை பார்த்தீங்களா? தெளிவாக வருதுங்க. ரொம்ப ஈஸி. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கேள்வி ஃபைனல் கேள்விக்கு வந்தாச்சு. அப்பாடா, கூட்டு வட்டியில் 2 வருஷத்துக்கு ஃபைனல் கேள்வி வந்துட்டுமா? சூப்பர். இது ரொம்ப முக்கியங்க. இந்த கணக்கு கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. 8th நியூ புக்லேயும் 9/11/2024 டிஎன்பிசிலையும் கேட்டாங்க. அசல் 30,000, முதல் ஆண்டு வட்டி விகிதம் 7%, 2வது ஆண்டு வட்டி விகிதம் 8%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. முக்கியம், கொஞ்சம் தயவு செஞ்சு கவனிங்க. இது மற்ற கணக்கு கூட வேற. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பர்சன்டேஜ் இப்போ 5% கொடுக்குறான்னு வச்சுங்க, 2 வருஷத்துக்கு 5 தான் இருக்கும். கரெக்டாக? வருஷத்துக்கு பர்சன்டேஜ் மாற்ற மாட்டாங்க. கரெக்டு தானே? இப்போ இங்கே கூட பாருங்களேன், மேலே கருத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 5%னா 2 வருஷத்துக்கு 5% தான் இருக்கும். ஓகேவா? இல்லை 3 வருஷம் கொடுக்குறாங்கன்னா 3 வருஷத்துக்குமே அந்த 5% தான் தொடரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே டைரெக்டாக கணக்கு போட்டுன்னு போயிடும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட ஒரு 30,000 ரூபாய் இருக்குது. அதை நீங்கள் கூட்டு வட்டியில் தான் போட போகிறீங்க. மொதல் வருஷம் 7% போடுறாங்க, 2வது வருஷம் 8% போடுறாங்க. அப்போ முடிவில் எவ்வளோ வட்டி வரும் 2 வருஷத்தில்? இதான் கேள்வி. ஸோ இதில் 2 வருஷம் தான் இருக்குது. ஆனால் வருஷத்துக்கு வருஷம் பர்சன்டேஜ் மாறுபடுது. அப்படி இந்த மாதிரி மாறுபட்டு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு நான் சொல்கிற ஸ்டெப்பை அழகாக நோட் பண்ணிங்க. பெரிய கணக்கு கிடையாது, ஆனால் ஈஸி. சரிங்களா? ஓகே. இப்போ முதல்ல என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், 30,000 எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இதில் 2ஆல் பெருக்கிற வேலைலாம் கிடையாது. 30,000 எழுதிக்கிட்டேன். இதாக கூட முதல் ஆண்டு எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க, 7%. அதை பெருக்குங்க. சரிங்களா? அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 7 3 21. சரிங்களா? 21 7 3 21 2 0 இருக்குது. 2100ன்னு வரும். அதாவது 30,000க்கு 7%க்கு வட்டின்றது 2100. ஸோ இந்த 2100 இங்கே எழுதி வச்சுக்கிறேன் தனியாக. சரிங்களா? 2100 எழுதி வச்சுக்கிட்டேன். பட் இது 2ஆலாம் பெருக்கக்கூடாது. ஏன்னா ஆக்சுவலி 2ஆல் எதுக்கு பெருக்கணும்னா அடுத்த வருஷமும் அதே பர்சன்டேஜ் தான். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், 2ஆல் பெருக்கிட்டோம். பட் இவங்க அடுத்த வருஷமே வேற போடுறாங்க. ஓகேவா? அதனால் 2100ன்ற வட்டியை அப்படியே வச்சுங்க. 2 டைம்ஸ்லாம் கிடையாது. ஓகேவா? ஓகே, அதை மட்டும் வச்சுட்டு வாங்க. இப்போது அடுத்த ஆண்டு மேபி இதே 7%னா தாராளமாக இந்த 2100 கூடயே நீங்கள் அந்த 7% பெருக்கிட்டு போட்டுடலாம். ஆனால் 2வது வருஷம் பர்சன்டேஜ் மாறத்தால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 30,000 கூட இந்த 22,100யும் கூட்டிப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அடுத்த வருஷம் இப்போ நல்லா புரிஞ்சுங்க, 7% இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராக வட்டி கண்டுபிடிச்சிட்டோமா, இதோட 7 பெருக்குமா 2 0 கேன்சல் பண்ணிட்டு பெருகிட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே பர்சன்டேஜ் இருக்கிறதால. ஆனால் இதில் அப்படி கிடையாது. 2வது வருஷம் 8% மாறிடுது. அப்படி மாறத்தால 30,000 கூட இந்த வட்டியை கூட்டிடணும். 30,000 வட்டியை கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் 32,100 ரூபான்னு வரும். 32,100 ரூபா அப்படின்னு வரும் மொத்த அமௌண்ட்டு மொதல் வருஷத்தில். கரெக்டா? ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், கொஸ்டினில் கொடுக்குற அடுத்த ஆண்டு 8% போடணும். அவ்வளோதான். இதான் மேட்ரு. ஸோ வட்டியை கண்டுபிடிச்சி அசலாக கூட கூட்டிட்டு அதை அப்புறம் அடுத்த ஆண்டு 8% கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கூட செய்யணும். இப்போ புரியுதா? இப்போ அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுனா 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 8 கூட 321 பெருகணுங்க. 8 கூட 321 பெருகுனா 2,568 வரும்.
பெருகிட்டேன். சரிங்களா, சூப்பர். இப்போ இங்க பாருங்க, வருஷத்துக்கு வட்டி 2100ங்க நான் எழுதி வச்சிருக்கேன். 2வது வருஷத்துக்கு 8% போட்டால் 2568ன்னு வருது. 2568ன்னு வருது. இதை மட்டும் கூட்டினா ஆன்சர், அவ்வளோதான் வட்டி. ஸோ 8 6 6 4 4668 ரூபாங்க இருக்குதா அப்படின்னு செக் பண்ணாங்க பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஈஸி. நான் மறுபடியும் ஒரு முறை ரீகால் பண்ணுறேன் பாருங்க. இப்போ 30,000 இருக்கு. மொதல் வருஷம் 7%, 2வது வருஷம் 8%ன்னு சொல்லிட்டாங்க. இது 7 8 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த நம்பர் வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் ப்ரொசீஜர் ஈஸி, சேம் தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு 30,000 எடுத்துங்க, 7% பெருக்குங்க, அசலாவோட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு பெருக்கிட்டா 2100 ரூபான்னு வரும். முதல் 30,000க்கு 7%க்கு 2100 தனியாக வச்சுங்க. ஓகேவா, இப்போ 2வது வருஷம் வந்து 8% போடுறதால அந்த அசலா கூட பர்சன்டேஜ் சேர்த்து கூட்டிக்கிறேன். கூட்டினா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 32,100 ரூபான்னு வரும். ஓகேவா, அந்த 32,100 ரூபா கூட 8% பெருக போகிறேன். பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். அப்போ 321 8 பெருகுனா 2568ன்னு வரும். ஸோ இது 2வது, அதாவது 8% போட்டால் வரக்கூடிய வட்டி. இப்போ 2568 2100 முதல், அதாவது 7% வந்துச்சுல்ல, அது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு 4, அவ்வளோதான்.